அடியே கூறுகட்ட சந்தியா, எத்தனை கல்யாணம் பண்ணிருக்க? அதுல என்ன கண்டுது உனக்கு? எத்தனை கல்யாணம் பண்ணி என்னத்தை கண்டுட்ட? பணத்துக்காகவா? வேலைக்கு போக வேண்டியதானே? அப்படி என்ன நோக்காடு? எங்களுக்கு தான் உடம்பெல்லாம் பிரச்சனை இருக்கு. அதை பார்த்துட்டு எங்களால் வீட்டு வேலையை தான் நாங்கள் செஞ்சு கஞ்சி குடிக்கிறோம்ல. உனக்கு என்னடி பிரச்சனை? ஏன்டி பொம்பளைங்க வர்க்கத்தையும் கேவலப்படுத்துறீங்க? பொம்பளைங்க வர்க்கத்தையும் ஏன் கேவலப்படுத்துறீங்க? எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்கிற? எத்தனை பேரை ஏமாத்திருக்க? இதுல வேற ஒரு சில ஆண்கள் சொல்லுவாங்க, ஏதோ சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்ச மாதிரி, கல்யாணம் தப்பு பண்ணிட்டா கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ண பெண்களை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு. ஏப்பா இத்தனை பேர் கல்யாணம் பண்ணி ஏமாந்துருக்கீங்க, கண்டுபிடிக்கிறியா நீங்கெல்லாம்? இல்ல இந்த காலத்துல பொண்ணு கிடைக்காதுன்னு ஏதோ ஒண்ணு கிடைச்சது போதும் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஏண்டி சந்தியா நாய, நான் உன்னை கேட்குறேன், பெண்கள் வர்க்கத்தையே அசிங்கப்படுத்திருக்கேடி. ஒவ்வொருத்தன் என்ன கனவுல உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பான், உன்னை நம்பி எவ்வளோ பணம் கொடுத்துருப்பான், அதுக்கு நீ துரோகம் பண்ணலாமா? நீலாம் நல்லா இருக்கியோ, நல்ல சாவு வருமா? புழு வச்சு நீ சாவுவ. உன் சாவு எப்படி தெரியுமா இருக்கும்? நீ எல்லாம் புழு வச்சு ஒரு வேளை சோத்துக்கு அல்லோடு பட்டு தான் நீ எல்லாம் சாவ.